ரஜினி முருகன் படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் நடித்து வரும் படம் ரெமோ. சிவகார்த்திகேயனின் நண்பரான ஆர்.டி. ராஜா இப்படத்தை தயாரித்து வருகின்றார். ரஜினி முருகன் படத்தின் நாயகியான கீர்த்தி சுரேஷ் இப்படத்திலும் கதாநாயகி. படத்திற்கு தலைப்பு வைக்காமலேயே இப்படத்தின் படப்பிடிப்பை தொடங்கி பின்னர் சிவகார்த்திகேயன் பிறந்த நாளன்று படத்தின் பெயர் ரெமோ என்று அறிவிக்கப்பட்டது. ரெமோ என்ற தலைப்பு அறிவிக்கப்படுவதற்கு முன்பு வரை இப்படத்தின் பெயர் நர்ஸ் அக்கா என்றே சொல்லப்பட்டு வந்தது. தலைப்பிற்கு ஏற்ப இப்படத்தில் பெண் வேடத்தில் நடித்து வருகின்றார் சிவகார்த்திகேயன். இதற்காக வெளிநாட்டு மேக்கப் மேனை வரவழைத்துள்ளனர். கடந்த காலங்களில் தமிழ் சினிமாவில் பெண் வேடம் போடாத நடிகர்களே இல்லை. அவ்வை சண்முகி படத்தில் கமல் ஏற்ற மாமி கதாபாத்திரம் மட்டுமே தத்ரூபமாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, ஹீரோக்கள் பெண் வேடம் போட்ட படங்கள் ஓடாது என்ற மூட நம்பிக்கையும் திரையுலகில் நிலவுகிறது. இதை மெய்ப்பிக்க சில படங்களை பட்டியலும் போடுகின்றனர் திரையுலக பண்டிதர்கள். பல வருடங்களுக்கு முன் பிரசாந்த் நடித்த ஆணழகன் படமும் அந்த பட்டியலில் உள்ளது. முன்னணி ஹீரோவாக பிஸியாக இருந்த பிரசாந்த் ஆணழகன் படத்தில் பெண் வேடத்தில் நடித்த பிறகே மார்க்கெட் இழந்தார். சிவகார்த்திகேயன் பெண் வேடம் போட்ட ரெமோ படம் எப்படி இருக்க போகிறது என்பது தெரியவில்லை.